அவரை பிறக்கச் செய்ததே நான் தான். நான் விரும்பியபடியெல்லாம் படைக்கும் ஆற்றல் கொண்டவன். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆணும் பெண்ணும் இல்லாத நிலையில்தான் நான் படைத்தேன். அதனால் அவர்கள் கடவுளாகி விடுவார்களா? தாயின் வயிற்றிலிருந்து ஈசா நபி பிறந்ததே அவர் ஒரு மனிதர் தான் என்பதை காட்டுகின்றது. மற்ற மனிதர்களைப் போல ஈசா நபி உண்டார், உறங்கினார், குடித்தார், வேலை செய்தார். இவைகள் அவரை மனிதர்கள் என்றே அடையாளம் காட்டுகின்றன. நூல் மாஜிதி. இதை போன்றே அடுத்த வசனத்தில் ஒருவர் மீது பாசமும் நெருக்கமும் இருந்தால் அவரை என் மகன் என்று அரபியில் கூறுவார்கள். அதற்கு உண்மையான மகன் என்பதை பொருள் அல்ல, எனது பாசத்திற்கு உரியவன் என்று பொருள். அந்த அடிப்படையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை அல்லாஹுடைய மக்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் அல்லாஹுடைய நேசர்கள், நெருக்கமானவர்கள் என்பதே இதன் பொருளாகும். இவ்வாறு அவர்கள் கூறியதின் நோக்கம், உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட நாங்கள் அல்லாஹுடைய நேசமானவர்கள், நெருக்கமானவர்கள். எனவே மற்றவர்களை விட எங்களுக்கு சிறப்பு உண்டு. தகப்பன் மகனிடம் பிரியமாக நடந்து கொள்வதைப் போல எங்களிடம் அல்லாஹ் பிரியத்தோடு நடந்து கொள்வான், சலுகை செய்வான் என்பதாகும். நூல் ரூஹுல் மஆனி. அப்படியாயின் உங்களுடைய தவறுகளுக்காக உங்களை ஏன் அவன் வேதனை செய்கின்றான்? மனிதர்கள் செய்யும் தீமைகளின் காரணமாக இவ்வுலகத்திலேயே சில சமயங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது வழக்கம்தான். அதிலிருந்து நீங்களும் தப்பவில்லை. உங்களுக்கென்று தனி சலுகை எதையும் அல்லாஹ் வழங்கவில்லை என இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இவ்வாறு இவ்வுலகில் அவர்கள் தண்டனை பெற்ற நிகழ்ச்சிகள் பல நடைபெற்றிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, சாமிரி என்பவன் செய்த காளை கன்றின் சிலையை சில யூதர்கள் வணங்கினார்கள். இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக கன்றை வணங்காதவர்கள் கன்றை வணங்கியவர்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அவ்வாறே கொலை செய்யப்பட்டார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி மன்னிப்பு வாங்கி தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 54வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மற்றொரு நிகழ்ச்சி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து தௌராத் வேதத்தை பெற்று வந்து இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதம் என்று கூறிய போது அல்லாஹ் தாலாவே இதை பற்றி நேரில் எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு பேரிடி தாக்கியது. மரணநிலைக்கு ஆளான அவர்கள் மீது மனமிறங்கிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து உயிர்ப்பித்தான். காண்க அல் குர்ஆன் 2வது சூரா 59, 2வது சூரா 65 ஆகிய ஆயத்துக்களில். நீங்கள் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான் என்று கூறுபவர்களுக்கு இந்த வசனம் மறுப்புரைக்கின்றது. நீங்கள் நினைப்பதைப் போல தண்டனையிலிருந்து உங்களுக்கு விதிவிலக்கு எதையும் அல்லாஹ் தரவில்லை. நீங்களும் மற்றவர்களைப் போல மனிதர்கள்தான். எந்த வித்தியாசமும் இன்றி நீங்களும் அல்லாஹ்